அவரை துதிக்கிற நேரம், அவர் எங்களுக்காக வேலை செய்கிற நேரம் இது. உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயத்தை அவருக்கு நேராய் உயர்த்தி அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, நீர் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஓ உன்னதமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிகாரியே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் புகலிடமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஓ, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல நல்ல வல்ல தேவன் யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே எல்லாவற்றையும் மேலானவர். ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆராதனை என்பது அவரை முழு இருதயத்தோடு துதிக்கிற நேரம் இது. ஜீவ பலியாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. அவர் நொறுங்குண்ட இருதயத்துல வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவள் எங்கள் இருதயத்தை காண்கிற கர்த்தராய் இருக்கிறார். அதனால இந்த காலை நேரத்துல ஒரு அர்ப்பணிப்போடு நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அவர் எங்களை உருவாக்குகிற கர்த்தர். அவர் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர். அவர் மனுஷனை உருவாக்கின ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் அந்த சிருஷ்டிகரை நோக்கி நீங்க சொல்லுங்கப்பா, ஆண்டவரே, ஒரு அர்ப்பணிப்போடு நான் வருகிறேன் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் நான் தருகிறேன் ஆண்டவரே. ஓ, இந்த ஆராதனை உங்க உகந்ததாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். குயவனே உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கு. அவர் உருவாக்குற நல்ல ஆண்டவர். இந்த காலையிலே அவர் பார்த்து சொல்லுங்க.
தேவனுக்கு உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவரே வானம் பூமியை படைத்த எல்லாவற்றையும் படைத்த சர்வ சிருஷ்டிகராய் இருக்கிறார். அவர் ஒருவரே பரிசுத்தர். அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நன்றாய் கரங்களை தட்டி அந்த நல்ல ஆண்டவருக்கு ஒரு விஷயம் நாங்கள் நன்றி செலுத்துவோம். பிலிப்பியர் புத்தகம் பிலிப்பியர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை இன்றைக்கு நாங்கள் தியானிப்போம். வாசியுங்கள். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இங்கே பவுல் விளங்கப்படுத்தும் பொழுது தேவனிடம் கேட்க வேண்டிய ஒரு பெரிய பங்கு என்ற வாழ்க்கையிலே உம்மை தேட, உமக்கு முதலிடம் கொடுக்க, பரிசுத்தமாய் வாழ, உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தேவண்ட பிள்ளைகள் என்றைக்கு கேட்கிறார்களோ கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்கிறேன். விருப்பத்தை உண்டு பண்ணாமல் பெந்தெக்கோஸ்தே சபையில் ஆராதனை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது லேசான காரியம் அல்ல. இன்றைக்கு விசுவாசிகள் அநேகர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டும் கடனிலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் இருப்பதற்கு காரணம், தேவனே உம்முடைய விருப்பத்தை எனக்கு தாரும் என்று கேட்கவில்லை. உங்களுடைய ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு பயபக்தியோடு பார்க்கணும். சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்களை வீதியிலே காண்கிறீர்கள், பின்மாற்றம் அடைந்தவர்களை. சிலர் தேவனை விட்டு போறதை பார்க்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் ரட்சிப்பை மட்டும் காத்து கொண்டார். ஒரு ஆமே சொல்லுங்க. உங்களை வழிநடத்த முடியும் ஒழிய தேவனுடைய கிரியைகளை நடத்துவதற்கு எங்களால் முடியாது. தேவனிடம் பரிதானம் தங்காது. சப்போர்ட்டிங் உதவி கிடைக்கலாம். பவுல் இங்க சொல்றத பாருங்க, கவனமா கேளுங்க. ரட்சிப்பை குறித்து சிந்திப்பவர்கள். இப்ப நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, இது ஒரு சபை, ஒரு பெரிய முழு குடும்பம். நீங்க தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது சபை உங்களை காணும், தப்ப முடியாது. நான் முந்தி சொன்னேன், உங்களுக்கு அவமானம் வந்தாலும் சகிச்சு கொள்ளுவீங்க, பாடு வந்தாலும் உங்களை கேட்கறதுக்கு யாரும் பயப்படுவாங்க. ஆனால் இது இப்போ சபை. சபையில் முன்மாதிரியாக இருப்பதுக்குத்தான் தேவன் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன, எல்லாரும் அந்த பைபிள் பிரின்சிபலுக்குள்ள வந்தால் தான் சபை நற்சாட்சி பெறும். பைபிள் பிரின்சிபலை விட்டு கொள்கைக்குள்ள போவீங்கன்னு சொன்னால் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் வழுகி போகிற ஒரு இருதயம் உள்ளவர்கள். உங்களால் ஒரு நல்ல தீர்மானம் கிறிஸ்துவுக்குள் எடுக்க முடியாது. தேவன் செய்த நன்மைகளை மற்றவருக்கு சொல்ல தெரியாது. இஸ்ரவேல் விழுந்ததுக்கு காரணம் கீழ்ப்படியாமையும்
முறுமுறுப்பும் பரிசுத்தம் இல்லாத காரியம். தேவனுடைய கண்களுக்கு முன்பது 20 லட்சம் பேரும் நிர்வாணமாக நின்றாங்க. என்ன மகாபிரிய தேவன், அற்புதம் செய்த தேவன், வல்லமை செய்த தேவன். ஒன்றும் கிடைக்கல என்ற பொழுது முறுமுறுத்தாங்க. அங்க ஆரோனுக்கு போக முடியல, இங்க மோசேக்கு போக முடியல. தலைவர்களை விழுத்தும் விசுவாசிகள். அவமானத்தை நுரை தள்ளுகிறவர்கள். கடலில் போகும்பொழுது நுரை வந்து நிற்கும், அலை அடிச்சு. அப்போ உங்களோட மனதும் உங்களோட மாமிசமும் நீங்க செய்ய நினைத்ததை தான் விரும்பும். சொல்ல விளங்குதா? அதை கட்டுப்படுத்தவர் தான் ஆவியானவர். ஒரு ஆமை சொல்லுங்க. என்ன திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க, குயிக்கா நான் போறேன். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிரயாசப்படுங்கள். என்னத்தை படணும்? பிரயாசம். இந்த ரட்சிப்பை நடுவழியில வந்தவங்க சிலர் நின்றுட்டாங்க. உங்களோட நண்பர்களோடு பழகினவங்க, ஒன்றுமில்லாம வந்த உங்களுக்கு காசை கொடுத்து, சொத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து கர்த்தர் வச்சிருக்கிறார். வலதுக அமைச்ச ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. உங்களோட சாட்சியை பற்றி மற்றவர்கள் முன்னுக்கு வருவாங்க. என்ன மற்றவருக்கு நீங்க சாட்சி சொல்லும்போது அவங்க பார்ப்பாங்க. அவங்கள நீங்க உற்சாகப்படுத்துவீங்க. அவர் சொல்ற பிரயாசப்படுங்கள். உங்களோட வாழ்க்கையில். அடுத்த வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். விருப்பத்தையும் சித்தத்தையும் என்ன செய்யறாரா? உண்டாக்குறவர். உண்டாக்குறவர். சத்தமா சொல்லுங்க. சத்தமா. உங்களுக்குள்ள பூமியில உண்டாக்குறார், வானத்துல உண்டாக்குறார். தேவன் பிள்ளைகளுக்குள்ள உண்டாக்க விரும்புகிறார். இடம் கொடு. உண்டாக்கும் தேவன். சத்தமா சொல்லுங்க. வழுகி போகிற இருதயமா இருக்கக்கூடாது. என்ன அதை யாரும் பிடிச்சு கொண்டு மேலே ஏற இயலாது. ஒரு நல்ல சக்சஸ் வராது. வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டிய நீங்க தோல்வி அடைய வைக்கவங்க உங்களோட மனதுக்குள்ள வல்லமையை உண்டாக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. யோவான் 1 அதிகாரம் 1, 2, 3 பாருங்க. உண்டாக்கினதை பற்றி சொல்றார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை என்னவா இருந்தது? அப்ப நீங்க கையில வச்சிருக்கிற வார்த்தை என்ன? தேவன். புரியுது இல்ல? உங்களோட கையில தேவன் வந்துட்டார். புரியுது இல்ல? பிசாசு மயக்கி வச்சிருக்கிறான். பிசாசுக்கு தேவன் வார்த்தையை கேட்டா நடுங்குவான், ஆனா கீழ்ப்படிய மாட்டான். நாங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடுங்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிசாசுக்கு கீழ்ப்படிய முடியாது. அவனுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை. சிலருடைய வாழ்க்கையில மனம் திரும்ப விருப்பம் இல்லாம சபைக்கு வருவினம். இந்த 2 அவரே அவங்களுக்கு பெரிய பாரமா இருக்கும். சொல்ல விளக்குற. இந்த 2 அவரே அவனுக்கு பாரம் பெருசு. காலத்தை பிரயோஜனப்படுத்து. சபைக்குள்ள கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ இன்றைக்கு இருக்கிறத எஜமான் உனக்கு பகிர்ந்து கொடுக்கிற.
எங்களை பார், நாங்கள் நடந்து விதத்தை பார். நாங்களும் அதே தேவனைத்தான் தேடுறோம், நீங்களும் அதே தேவனைத்தான் தேடுறீங்க. என்ன வித்தியாசம்? என்னப்பா வித்தியாசம்? நீங்களும் அதே பரிசுத்தாவியை தான் பெற்றீங்க, நாங்களும் அதே பரிசுத்தாவியை தான் பெற்றோம். என்ன மாற்றம்? தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், கர்த்தருக்கு பெருசு செய்யணும், கர்த்தரை உயர்த்தணும். என்ற வாழ்க்கையில் சாத்தான் விடமாட்டான். பல துன்பங்களை கொண்டு வருவான், அவமானத்தை கொண்டு வருவான், நிந்தையை கொண்டு வருவான். அதுக்கெல்லாம் பயந்தால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. இது மனுஷன் தர்ற ஊழியம் இல்லை, தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது தேவன். வலது கமிச்ச ஒரு பெரிய அளவே சொல்லுங்க, அவர் உங்கள் மேல் அன்பு வச்சிருக்கிறார். நீங்க அதை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க உலகத்திட அன்பை நாடுறீங்க. மனுஷனங்களை உயர்த்தணும், மனுஷனங்களுக்கு பெருசா சொல்லணும், மனுஷனை நாடணும். என்ன மனுஷருக்கு நாங்கள் பயப்படுறோம். என்ன பாவம் செய்தால் தேவனுக்கு பயப்படு. மனுஷனுக்கு ஏன் பயப்படுற? ஒளிஞ்சு போற, ஒளியாத சபையில் முழங்கால் படியிடு, ஜெபம் பண்ணு, மன்னிப்பு கேள், கொஞ்சம் தங்கியிரு, கர்த்தரனை உயர்த்துவ. ஏன் ஓடி ஒளிகிற? மனுஷனுக்கு என்ன காரணம்? மனுஷனா உன்னை போஷிக்கிறான், மனுஷனா உன்னை உயர்த்துறான். இல்லை, நீ பாடுபடுற, நீ கஷ்டப்படுற. உனக்கு இலவசமாக யாரும் காசு தாராங்களா? இல்லை. அப்போ உண்மையில் தேவன் அக்கறையாக இருக்கிறார். ஒரு ஆமே சொல்லுங்க. நீ தேடுவதில் வாஞ்ச வரணும். ஆண்டவரை உள்ளத்தில் உருவாக்குறவர். வாசிங்க அந்த வசனத்தை. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் என்ன? இங்க நல்லா பாருங்க, இந்த வசனம் போகணும். சொல்லுங்க சகலமும். சொல்லுங்க சத்தமா சொல்லு. சகலமுண்டா என்ன அர்த்தம்? ஆல். இங்கிலீஷில் சபை பரிசுத்தம் அடையணும். வலது கழிச்ச ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க, இன்னொரு பெரிய அல்லே சொல்லுங்க. அப்போ இந்த உயர்வை மறக்கக்கூடாது. இந்த பிரயாசத்தை இஸ்ரவேல் நடந்த 430 வருடம் அடிமத்தனம் கர்த்தரை ஆராதிக்க இல்லை. மீதியான தேசத்தில் 20 வருடம் கர்த்தரை ஆராதிக்க இல்லை. பாபிலோன்ல 70 வருடம் கர்த்தரை ஆராதிக்க இல்லை. அதனால் அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? பின்மாற்றம் வர தூங்கிட்டு. எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் கர்த்தர் இல்லாமல் வாழ்றாங்க? உங்களுக்கும் எனக்கும் தேவன் எங்களை இந்த ஆன்மீக பதில கொண்டுட்ட. ஒரு ஆமே சொல்லுங்க. இந்த பூமியில இருக்கும் பொழுது இயேசுவை கண்டவங்க உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவார்கள். உள்ளும் புறம்பும் என்ன? அவருடைய இரத்தத்தினால ராஜாக்களும் ஆசார். அந்த வாக்கு தத்தங்களை அப்ப தேவன் வார்த்தை தேவன் என்ன உங்களோட கண் முன்னுக்கே இருக்குது. அப்படி தியானிக்கணும். சகலத்தையும் உண்டு பண்ணுகிற தேவன் செய்வார். ஒரு ஆமை சொல்லுங்க. பாவத்தை கண்டு ஓடாத, மனசாட்சியை வேதனைப்படுத்தாத, மனசாட்சிக்கு பஞ்ச் கொடுக்காத, மனசாட்சியை மீறி செய்ய போகும் பொழுதுதான் எங்களோட வாழ்க்கையில் தேவண்ட தண்டனை விழுந்துடும். இது செய்கிறது பிழை என்று தெரிஞ்சோன்னு விலகிடும். நான் ஒரு காரியத்தை ஒழிக்கிறேன், உடனே விலகிடும். நான் செய்கிறது தவறு, ஹோலி ஸ்பிரிட் பேசுவார், உடனே விட்டுடும். உறவு வேணும். எத்தனை மணி? 9 மணி. சரி, வாசிங்க எசேக்கியேல். இது அநேகர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். நான் உங்களுக்கு உதாரணத்தோடு பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். 37ஆம் அதிகாரம் வாசிங்க 2வது வசனம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. 4வது வசனம். அப்பொழுது அவர்
நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இப்ப 11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இப்ப யாரு? ஆண்டவர் சொல்றார், இது இஸ்ரவேல் வம்சம். என்ன இது? இஸ்ரவேல் வம்சத்தை காக்குது. இந்த வம்சம் வந்து மோசேயோட அற்புத அடையாளங்களை பார்க்க இல்லை. நல்லா அறிஞ்சுக்கொள்ளும். இந்த வம்சம் யோசுவாவுடைய அற்புதத்தை பார்க்க இல்லை. இந்த வம்சம் தலைமுறையான ஒரு இளந்தலைமுறை தான் கடவுளை தேடி வருது. அதனால அவங்க ஜீவனுள்ள தேவனை அறிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு ரகசியமாக விக்கிர ஆராதனை இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நீங்கள் இழப்பீங்க என்று எங்களுக்கு தெரியாதுன்னு எபிரேயரில் சொல்கிறார். சொல்ல விளங்குதா? வாசிப்பாங்க எபிரேயர். எவ்வளவு ஆசீர்வாதமான பிள்ளைகள் நீங்கள். எபிரேயர் எடுங்க. ரெண்டாம் அதிகாரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். வாசிங்க 3:4. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும். என்னதுனாலும் வாசிங்க எல்லாரும், வாசிங்க எல்லாரும். இல்ல சத்தமா வாசிங்க பாப்போம். வாசியமா இப்ப தனிய. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். அவரிடத்தில் கேட்டவரால் நமக்கு உறுதி. அவரிடத்தில் கேட்கப்பட்டது யாரு? 120 சீஷர்கள். வாசியமா கேட்டுக்கொண்டிருக்கிற கவனமா. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த. இங்க பாருங்க, தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். வலது கரமைச்ச ஒரு பெரிய சொல்லுங்க. ஐயா, உனக்கு விருப்பம் வந்தாத்தான் தேவன் பகிர்ந்து உனக்கு பரிசுத்த ஆவிய வரங்களை தருவார். எத்தனை பேர் வரம் இருக்கு? பரிசுத்த ஆவிய வரம் என்ன? வரம். அந்த வரத்தை பயன்படுத்தும். அந்நிய பாஷை, வியாக்கியானங்கள், விசுவாசங்கள், சுகமளிக்கிற வரம், தீர்க்கதரிசன வரம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார். வலது கரைச்ச ஒரு பெரிய சொல்லுங்க. என்ன? அவர்தான் பகிர்ந்து கொடுக்கிறவர். அவரோட நல்லா இரு. ஏன் தூர போற? மனுஷனை விட்டு உலகத்துக்குள்ள போகாத. ஆனா உனக்கு அனுமதிச்சிருக்கார். நீ திருமணம் முடிச்சபடியா வேலை செய்யணும். உனக்கு வேலை தேவை. வீட்டில் ஜெபிக்கிறியான்னு கர்த்தர் பார்ப்ப. இயேசு வரைஞ்ச பிறகு கஷ்டம் வருவதில்லை. 3 வருஷத்துக்குள்ள உயர்ந்துடும். ஒரு பெரிய சொல்லுங்க. அப்படின்னா நீ மனம் திரும்பி அழணும் ஆண்டவோட பாதத்தில். ஆண்டவோட பார்த்து அழணும். அது விருப்பம் இல்லை. சபையில் வந்து தனியாக அழுதவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமையும் சொல்லுங்க. சபையில் வந்து தனியாக ஜெபிக்கிறவங்க அடுத்த கிழமை என்னை சந்திக்கணும். தேசத்துக்காக எங்களோட ஒரு மணி நேரம் ஜெபிக்க. வாசி அம்மா, வாசி. காரணம் கேளுங்க. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எப்படி தப்புவ? தண்டனை ஒன்று வருதே, அது என்ன? ஆசீர்வாதத்தை எடுத்து போடுவது.
காயின் வாழ்ந்தாலும் நிலையற்றவனாக பூமியில் அலைஞ்சு திரிஞ்சான். நீ கிறிஸ்தவன், உன் மேல கை வைக்க முடியாது, அதான் வாக்கு தத்தம். ஆனால் நிலையில்லாமல் அலைஞ்சு போயிடுவேன். உனக்குள்ள ஒரு ரட்சிப்பின் அடையாளம் இருக்கு, ஒரு ஆமை சொல்லுங்க. ஆனால் ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். இன்னொருவருக்கு கொடுத்து உதவி செய்ய, ஊழியத்துக்கு கொடுக்க, சந்தோஷமாக உடுத்த, நல்லா சாப்பிட, என்ன ஏதாவது தடை இருந்தால் ஆண்டவர்கிட்ட வந்து அழுங்க. சொல்லப்படுங்க, ஆண்டவர்கிட்ட வந்து அழுங்க. இந்த ஊழியமெல்லாம் கட்டப்படுவதற்கு நான் அந்த எங்கே ஜிந்துப்பட்டியிலே உள்ள டச் ரிஃபார்ம் சர்ச் ஒவ்வொரு நாளும் 9 மணித்தியாலம் 10 கதவையெல்லாம் மூடிட்டு சாவி அவர் கொண்டு போயிடுவார். பாஸ்டர் நீங்கள் வெளியே வர மாட்டீங்க, நான் மூடிட்டு நான் போகிறேன், பிறகு ஈவினிங் வந்து துறக்கிறேன். அப்படி ஒரு 8 வருஷம். அதான் இந்த ஆலயத்துக்கு நான் பூட்டாமல் திறந்து வச்சிருக்கிறேன், எந்த நேரம் வந்து ஜெபிக்க. நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு விசுவாசி கஷ்டம் வந்து ஜெபிக்கும்ண்டு. நேரம் இல்லை. அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை தந்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. தனியாக ஜெபிக்கிறார்களுக்கு நன்றி, தொடர்ந்து ஜெபிக்கிறார்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். உள்ளுக்குள்ள எந்த பண்ண விடுறது இல்லை. மனசு அந்த கஷ்டத்தோடையே சாக வேணும் என்று விரும்புது. இதுக்கு மேலான தேவன் யாரும் இருக்கிறாரா? இவரை போல ஐஸ்வர்யமுள்ள தேவன் யார் இருக்கிறாங்களா? அப்போ எங்கே போகிற? உங்களை கர்த்தர் அப்படி உயர்த்துவார். சிரமப்பட்டவர்கள் மேல் தேவன் தஞ்சம் உள்ளவர். நாளுக்கு நாள் கர்த்தரை தேட தேட டக் டக் டக்குன்னு உயர்த்தி கொண்டு போவேன். என்ன சபையில் தேவ ஜனங்கள் உயரணும், என்ன அதான விருப்பம் உங்களுக்கு? என்ன தேவ ஜனங்களோட வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும். வாசிங்க. உழந்து போயிட்டு எசேக்கியேல் நம்பிக்கை போயிட்டு உழந்து. என்ன காரணம்? இங்கே பாருங்க, என்ன காரணம் இஸ்ரவேல் வம்சம் அப்படி விட்டு போகிறதுக்கு காரணம்? வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 5, 6வது வருஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சின்ன இதோட முடிக்கிறேன். வாசிங்க யோவான் புத்தகம். ஏன் உழந்து போயிடுச்சு? என்ன காரணம்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இங்க பாருங்க, இங்க பாருங்க, திராட்சை செடி பலம் உள்ளதா? இங்க பாருங்க, திராட்சை செடி பலம் உள்ளதா? திராட்சை செடி பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் திராட்சை செடி பார்த்துருக்கிறீங்க? பலம் உள்ளதா? இல்லை, சாதாரண உண்டு. என்ன ஏன் ஒரு ஆழமரத்தை பற்றி சொல்லியிருக்கலாமே? தேவன் மென்மையாக உள்ளவென்றாலும் பலம் உள்ளவர். சொல்ல விடுங்க, நீ பலவீனம் உள்ள ஒரு ஆள், நீ திராட்சை செடியில கொடி. வாசிங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்னை இல்லாமல் ஒன்றுமே மூளைக்குள்ள போகுதா? என்ன என்னை அல்லாமல் நீ ஒன்றும் செய்ய மாட்ட. ஆவிக்குரிய வெற்றி தேவனோட பேசுவது. வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். திருப்பி வாசிங்க பாருங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். எரியுண்டு எப்படி போயிடுவான்? அப்ப தேவனோட ஒரு உறவு இல்லாம, பரிசுத்த ஆவியோட ஒரு உறவு இல்லாம, தேவனோடு பேசாம வாழ்கிறவன் வாழ்க்கை அவன் கடி கொடுக்க மாட்டான், எரியுண்டு போய்விடுவான்.
யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. அதன் அர்த்தம் என்ன? அடிமைப்பட்டு போன யோசேப்பு தேவனுக்குள்ளாக இருந்து, சாதாரணமாக இருந்து சமைச்ச யோசேப்பு, சிறைச்சாலையில் கிடந்த யோசேப்பு பாஷை கற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்று சமஸ்த எகிப்துக்கும் அவன் ஒரு பிரதானியாக, ஒரு பிரைம் மினிஸ்டராக மாறினான். உன்னையும் என்னையும் அப்படித்தான் தேவன் வாஞ்சிக்கிறார். சாதாரணமாக 12 வகுப்பும் படித்த நான் படிக்க முடியாமல் வேலைக்கு போய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியால் இன்றைக்கு உலகம் முழுவதும் என் கால்கள் போய் மிதிக்குது. உலகத்தில் அதிசயங்களை என்ற கண்கள் பார்க்குது. நீ தேவனோடு இணைஞ்சிரு, பரிசுத்த ஆவியோடு இணைஞ்சு பேசு. மாம்சம் உன்னை விடுதில்லை. சாதாரணமாக கிடக்க ஆரம்பம் அற்பம், முடிவு சம்பூர்ணம். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. உன்னை தேவன் அப்படித்தான் மாற்ற விரும்புகிறார். உனக்காக மாத்திரமல்ல, அவனுடைய முழு குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் வம்சத்துக்கும் அவன் போஷித்தான். உன்னை கர்த்தர் அப்படித்தான் அழைக்கிற. நீ தேவனோட நெருங்கியிரு. நீ தேவனோட நெருங்கி இருந்தா பாவம் செய்ய மாட்ட. அந்தரங்க வாழ்க்கையில் நீ அநியாயங்களை வெறுப்ப. சொல்லுங்க, உயர்த்தும் தேவன். சொல்லுங்க, வலதுகிழமை சொல்லுங்க, உயர்த்தும் தேவன். சொல்லுங்க, உயர்த்தும் தேவன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் உழந்து போனாங்க. உழந்து போனாங்க? தேவனோடு ஐக்கியம் இல்லை, தேவனோடு உறவு இல்லை. தேவன் வார்த்தையை தியானிக்கிறது இல்லை. தேவன் வார்த்தை தங்குதில்லை. பக்கத்தை தட்டி சொல்லுங்க, மனசாட்சிக்கு விரோதமாக பாவம் செய்யாதீங்க. சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு எப்பயும் ஒரு பயம் வரும். மனதில் ரெஸ்ட் இருக்காது, ரிலாக்ஸ் இருக்காது. இப்படியே அந்தரப்பட்டு கொண்டே இருப்பீங்க. நீங்கள் நல்லவங்க. ஒரு பெரிய எல்லாரும் சொல்லுங்க. வாசியம்மா, என்ன வெளியில் எரியுண்டு? அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். உலர்ந்து போவான். என்ன போவான்? அடுத்தது வாசி. உலர்ந்து போவான். யாரோட? தேவனோட உறவு இல்லாட்டி. அதை தேவனோட உறவு இல்லாமல். சொல்லுங்க, உறவு. சொல்லுங்க, ஐக்கியம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம். வலது கை சொல்லுங்க, ஆவியானவரே எங்களுக்கு வேதத்தை தியானிக்க உங்களோட ஆசை வர எங்களுக்கு கிருபை தாங்க. சொல்லுங்க. சொல்ல. அடுத்தது ஒன்று சொல்ற ஓசியா 9:16. அதோடு நாங்கள் முடிக்கலாம். ஓசியா 9:16. அப்போ ஏன் இஸ்ரவேல் உழந்து போனாங்க? தேவனோட உறவில்லை. இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களும் அதுதான். சொல்ல விளங்குதா? வாசிங்கோ. எப்ராயிமர் வெட்டுண்டு போனார்கள். எப்ராயிமை போல வெட்டுண்டு போனார்கள். அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று. அவருடைய வேர் என்ன போயிட்டுது? உலர்ந்து போயிட்டு. கனி கொடுக்க மாட்டார்கள். இங்க பாருங்க, திருப்பி வாசியம் கவனமாக. இங்க பாருங்க, இங்க பாருங்க. வாசிங்க. எப்ராயிமர் வெட்டுண்டு போனார்கள். எப்ராயிம் வெட்டுண்டு போனார்கள். அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று. அவருடைய வேர் உலர்ந்து போயிட்டு கனி கொடுக்க மாட்டார்கள். கனி கொடுக்க மாட்டார்கள். எப்ராயிம் யார்? இயேசு யார்? யோசேப்புக்கு பிறந்த 2வது மகன். எப்ராயிம் என்னுடைய சொந்த பிள்ளை, செஸ்த குமாரன். எப்ராயிம் ஆசீர்வாதமாய் பெருக கடவான். இப்ப எப்ராயிமிட வேர் உலர்ந்து போயிட்டு. கடவுளுடைய அன்பு உண்மையானதல்ல. உண்ட வேர், அடிவேர்
யாரும் காண முடியல, அது உலர்ந்து போயிட்டு. அதனால உன்னிட்ட கனி எடுக்க முடியாது. சமாதானமாக பேச மாட்ட, அன்பா பேச மாட்ட, கர்த்தருக்கு ஊழியத்தை செய்ய மாட்ட, அன்பு வராது. எந்த நேரமும் சண்டை, எந்த நேரம் பிரச்சனை, யாரை காட்டி கொடுக்கலாம், யாரை கைது செய்யலாம். கிறிஸ்துவோட கனி இல்லை. கர்த்தரோட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதம். அப்போ வெட்டுண்டு போனான், கனி கொடுக்க மாட்டேன்றான். வேர் என்ன? வேர். சத்தமாக சொல்லுங்க, வேர். என்ன? கிறிஸ்துவோட அன்பு வேர் தான் வேணும். அன்பிலே வேர் உண்ட வேண்டும். கீழே நல்ல அடி ஆழத்தில் அஸ்திவாரம் கீழே அன்பில் என்ன வேர் ஊண்ட வேண்டும். எங்கே இருக்குது? எடுத்து வாசிங்க பார்ப்போம். எங்கே இருக்குது பார்ப்போம். இப்போ என்ன செய்யணுன்னு பார்ப்போம். எங்கே இருக்குது வேர்? எங்கே இருக்குது? வாசிங்க. ஏசாயா 42:1-2. சொல்லுங்க. உழந்து போக மாட்டோம். சொல்லுங்க. இங்கே பாருங்க, ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஜெபம் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வேத வாசிப்பு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் 2 அதிகாரம் வாசிக்கணும். சொல்ல விளங்குதா? நல்லா சொல்லுங்க. வீட்டுக்கு ஒரு சின்ன ஜெப கூட்டமாவது இருக்கணும். வாசிங்க. ஏசாயா 42:1-2. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். இல்லை வாரன். வாசிங்க. 11ஆம் அதிகாரம் ஏசாயா 11:1-2. குயிக்கா. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து. இங்க பாருங்க, ஈசாய்க்கு பிறந்தது யாரு? இல்லை, நீங்களே குழப்ப வேண்டாம். சரி, அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ராமே சொல்லுங்க. இயேசுவை பற்றி சொல்லப்படுது. என்ன? அந்த வேர் செழிக்கும். ஐயா, இயேசுவனால் தொடப்பட்டவங்க செழிப்பீங்க. வலது கழிச்சு ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. என்ன? கத்திரிட்ட வர புலம்பாத, அழாத, முறுமுறுக்காத, தூரம் என்று சொல்லாத தேவனை தேடு. ஒரு ஆமி சொல்லுங்க. அந்த அது செழிக்கும். நீ செழிப்ப. வலது கிழமை சொல்லுங்க. செழிப்போம். சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக வாய் திறந்து. என்ன? அதுதான் வீட்டில் ஜெபம் இருக்கும். கர்த்தர் என்ன வாழாக்காமல் தலையாக்குவார். ராமி சொல்லுங்க. தேவன் தான் வார்த்தை. என்ன? கடவுள் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தால் உழந்து போயிடுவீங்க. கீழே வெளியே எறியுண்டு போவீங்க. மனுஷர்கள் வந்து மிதிப்பாங்க. உங்களோட பிள்ளைகள் வாழும் என்று நம்போன். வலது அமைச்சர் ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. சபையில் இருக்கிறவங்க வாழணும். சொல்லுங்க. வாழ்வோம். சொல்லுங்க. அப்போ இயேசுவோட உறவு இல்லாட்டி தான் பிரச்சனை. எப்ராஹிம் என்னுடைய சொந்த பிள்ளை. எப்ராஹிமை நான் மறப்போனோ? ஓசியாவில் போய் ஆச்சு பாருங்க. ஐயோ, அவனை நான் கைவிடுவேனோ? உன்னை அவர் மறக்க மாட்டார். என்ன எவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா? கிறிஸ்து கல்வாரியில் சிந்தினார். உங்களோட குணங்கள் மாறும். சொல்லுங்க. தட்டி சொல்லுங்க. வாசியம்மா அடுத்த வசனத்தை. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஒரு ஆமை சொல்லுங்க. இப்போ எபேசியருக்கு வாங்க. கர்த்தருடைய இதை பாருங்க. எபேசியர் எங்கட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. எபேசியர் இதோட முடிக்கிறேன். 3:18. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். வேரூண்டி இருக்கு பாருங்க. அதுக்கு மேலே இருக்கணும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி. என்னத்துல வேரூன்றோனும்? அப்ப இங்க வேர் உலர்ந்து போயிடுச்சு. என்ன? வேர் போயிடுச்சு, உலர்ந்து போயிடுச்சு, கனி கொடுக்க முடியாது. என்ன? எவ்வளவு நெருக்கமான நேரத்திலும் கிறிஸ்துடைய அன்பை தரிக்கும். ஒரு ஆமே சொல்லுங்க. என்ன? அன்போடு பேசும். அன்பு தேவை சபைக்கு.
குடும்பத்துக்கு தேவை, ஊழியத்துக்கு தேவை. சொல்லுங்க, அன்பு தேவை. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. கோபம் கொள்ளு. கோபம் படுறது மனுஷனுக்கு இயல்பு. பாவம் செய்யாத. வயலில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. கனி கொடுக்கும். இல்லை என்று சொல்லாதீங்க, இருக்கிறத கொண்டு சம்பாதிங்க. சொல்லுங்க, அன்பு. சொல்ல, உழந்து போகக்கூடாது. சொல்லுங்க, அவன ஆசீர்வாதம் இல்லை. இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட சேர்ந்தாதான் உங்களுக்கு உயர்வு வரும். அப்போ அவரை விட்டு ஏன் வெளியே போகிறீங்க? என்ன, அவர் உயர்த்த ஆசையாக இருக்கு. எழும்பி நிற்போம்.